நண்பர்களே, காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு தகவலை பரிமாறிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில், தகவல் தொடர்பு ஆற்றல். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு ஏன் முக்கியம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொன்னால், பல பேர் பேசுகிறாங்க. மேடை பேச்சாளர்களும் சரி, அல்லது சிறப்பு பேச்சாளர்கள் நிறைய பேர் பேசுவாங்க. பேசுகிறது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது, எந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விக்குறி தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான ஒரு ஆற்றல் தேவை அப்படின்னு சொன்னால், அது என்ன ஆற்றல்னால், முக்கியமாக இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றத்திற்கான ஒரு ஆற்றல், கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும், தெளிந்த எண்ணங்களாக இருக்கணும் அப்படின்றதான் முதல் திறமை, முதல் விஷயம், அம்சங்கள் இருக்கணும் அப்படின்றதான் முதல் விஷயம். இப்போ நமது எண்ண ஓட்டங்கள் நேர்மறையாக இருக்கணும், தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தடுமாற்றங்கள் வரும். வார்த்தைகளில், தொடரில், பேசக்கூடிய அந்த வரிகளில், அல்லது ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய சப்ஜெக்டில், இதில் எல்லாத்துலேயும் எண்ண ஓட்டம் தெளிவாக இருக்கணும், எண்ணங்களில் நேர்மறையாக இருக்கணும், எண்ணங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, பேசுகிறவங்க சூழ்நிலைகளை புரிஞ்சு பேசணும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம பேசணும். சில பேர் மேடையில் பேசிகிட்டே இருப்பாங்க, கீழே பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் பேசிகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அல்லது நம்ம பேசுகிறது சரியாக கம்யூனிகேட் ஆகலை, அல்லது நம்ம பேசுகிறதுல அவங்களுக்கு முரண்பாடாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுகிறத அவங்க கூர்ந்து கவனிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, சூழ்நிலைகளை புரிஞ்சு பேசணும், இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க. இப்போ எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பேசினா என்ன பின்விளைவுகள் வரும், இந்த இடத்துல இந்த விஷயத்தை பேசினா இதனால் எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும், இப்படியெல்லாம் நம்ம சூழ்நிலைகளை புரிந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களை புரிஞ்சு பேசணும். அதாவது நம்ம ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா, எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, எந்த ஏஜுக்குள்ளார இருக்காங்க, யாருக்கு என்ன செய்தி கொண்டு போய் சேர்க்கணும், இவங்க யார் கூடலாம் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அப்போது எந்த கூட்டத்தில் நம்ம பேசுகிறோன்றதில் ஒரு தெளிவு இருக்கணும். அந்த மக்களை புரிஞ்சு பேசணும். ஆடியன்ஸ் யார்கிட்ட பேசுகிறோன்றது தெரிஞ்சு பேசணும். நம்ம ஒரு அரசியல் மேடையில் போயிட்டு நம்ம வியாபாரத்தை பேச முடியுமான்னா பேச முடியாது. அதே மாதிரி வியாபாரம் பண்ணுற இடத்துல போயிட்டு நம்ம ஒரு அரசியலை பேச முடியுமான்னா பேச முடியாது. அப்போ ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நமக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த இடத்துல நம்ம விவாத பொருளை முன் வச்சு பேசக்கூடாது. இப்படி மக்களை புரிந்து கொண்டு பேசுவது மிக மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. நம்ம பேசும்போது நாலாவது பாயிண்ட்டாக சொல்கிறது என்னென்னா, பேசும்போது மற்றவர்களை கண்காணித்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மற்றவங்களை பார்த்து பேசணும், மற்றவங்களை கவனித்து பேசணும், மற்றவங்கள மேற்கோள் காட்டி பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கவனம் சிதறாமல் இருக்கணும்னு சொன்னால், நம்ம பேசும்போது அவங்கள கொஞ்சம் மேற்கோள் காட்டி பேசும்போது அவங்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்றது யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா, பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நாள் இந்த விழுப்புரம் போயிருந்தேன், விழுப்புரத்தில் முருகேசனை பார்த்தேன், முருகேசன்கிட்ட இதை பழகினேன் அப்படின்னு பேசுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், யாருக்கு என்ன மாதிரி விஷயம் தேவைன்றதை பார்வையாலேயே கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுவாங்க.
சில பேரை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. பொதுக்கூட்டம் ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேடையில் இருக்கிற ஒருத்தரை வந்து கை காட்டி பேசுவார். இது பாருங்கள், நம்ம பொறுப்பில் இருக்கிற இன்னார் வந்து ஒரு முறை இங்கே கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்படி ஏன் வந்து அந்த கதையெல்லாம் இடையில சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் வந்து நம்மளை கவனிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க அவங்க நம்மளை கவனிக்கலைன்னு சொன்னால் நம்ம பேசுகிற விஷயம் வந்து அந்த அளவுக்கு போய் சேருமான்றது பெரிய கேள்விக்குறி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், நம்மால் வந்து ஏதோ கூட்டத்தை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு தெரியாத சில சம்பவங்கள்லாம் தெரியாத சில புள்ளி விவரங்கள்லாம் பேசிட்டு நாளைக்கு அதனால் வரக்கூடிய சர்ச்சைகள் வந்து ஏராளமாக இருக்கும். அது நம்பகத்தன்மையை வந்து நமக்கு போயிடும். மக்கள் வந்து நம்ம பேசுனா நம்ம பேசுகிற விஷயத்தில் உண்மை இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நம்ம பேச்சு வந்து அங்கே எடுபடும். நம்ம பேச்சை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. நம்மளுடைய நடவடிக்கைகளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது பேசுகிற தகவல்களில் உண்மை இருக்கணும்னு சொன்னால் தெரிஞ்சதை மட்டும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து சுருக்கமாக பேசணும் அப்படின்வாங்க. ஏன் சுருக்கமாக பேசணும்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சாதாரணமாக வந்து மக்கள் வந்து நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு விஷயத்தை, ஒரு கூட்டத்தை கூர்ந்து கவனிக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செய்தியை 30 செகண்டு கூட வந்து கூர்ந்து கவனிக்கிற அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிறாங்க. சைக்காலஜியாக வந்து என்னென்னா, அது ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 30 செகண்டு கூட பொறுமையாக வந்து ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க தயாராகும். 30 செகண்டுக்குள்ளார நீ என்ன சொல்ல வரன்றதை மட்டும்தான் கவனிப்பாங்க. அதில் அவனுக்கு வந்து கேட்சிங்கான வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த 30 செகண்ட் அவங்க உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸு எல்லோரும் 50 வயசு 40 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் பொறுமையாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிப்பாங்களாம். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 30 நிமிஷம் அவங்க அட்டென்ஷன் இருந்து தான். அதே வந்து 2000 கிட்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 17 நிமிஷம் கூட அவங்களால பொறுமையாக இருக்க முடியலையா. அதே 2010 அந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 7 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு 30 செகண்டு கூட ஒரு விஷயத்தை பொறுமையாக அதிகபட்சமாக 30 செகண்ட் பொறுமையாக வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்குள்ளார வந்து அவங்கள கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசுனா அடுத்த செகண்ட்ஸ் நம்மளோட பயணிப்பாங்கன்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்போது சொல்வதை சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதுதான் சொல்கிறார் ஒரு அறிஞர், ஜெபர்சன் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், 2 வார்த்தைகளில் சொல்லக்கூடிய செய்தியை ஒரு வார்த்தையில் சொல்ல தெரிந்தால் அவன்தான் உலகத்தில் மிக திறமைசாலின்னு சொல்லி அந்த ஜெபர்சன் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டுறார். அப்போ சுருக்கமாக சொல்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 8வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கண்ணியம் தேவை. மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், பணிவான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சவுண்டு வந்து எங்கே கூட்டி பேசணுமோ அங்கே சவுண்டை கூட்டி பேசணும், எங்கே குறைச்சி பேசணுமோ அங்கே குறைச்சி பேசணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது எப்படி சொல்லணும்னு சொன்னால், நம்ம ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்கார். மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய ஓஏ கிட்ட ஒரு வேலை சொல்கிறார். எப்பா அந்த ஃபைலை கொண்டு வா அப்படின்னு சத்தம் போட்டால் அது ஆர்டரு. எப்போ அந்த ஃபைல் கொஞ்சம் கொண்டு வாங்க, இது பணிவு. இப்படி வந்து சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, சொல்கிற வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியாக வந்து நமது பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கண்ணியம் தேவை, மரியாதை தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பேசும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தன்னம்பிக்கையோடு பேசணும். நம்ம சொல்கிற வார்த்தைகளில் நமக்கு முதல்ல கான்ஃபிடென்ட் இருக்கணும். சொல்கிற வார்த்தைகளில் அல்லது சொல்கிற தகவல்களில் நமக்கு முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும்.
அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேச ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அப்போது பேசுகிறவங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா, தன்னம்பிக்கையோடு பேச வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 10வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசக்கூடியவர்கள் புதிய புதிய சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணும். புதிய புதிய சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம படித்தது இன்றைக்கி மாறி இருக்கு. இன்றைக்கி நாம் படிக்கிறது இன்னும் நாளைக்கு பார்த்திங்கன்னா மாற்றத்திற்கு உட்பட்டது. இப்படி வந்து ஒரு சிந்தனை வந்து நாம் ஏற்கனவே படித்தது தான் கரெக்ட் அப்படின்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணவே கூடாது. இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற ஒரு சிந்தனையை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் வந்து பேசணும், பழகணும், அல்லது அந்த விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஆற்றல்களில் இன்றியமையாத ஆற்றலாக பார்க்கப்படுவது இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வீடியோ உதவி புரியும் என நான் நம்புகிறேன். நன்றி.